Hi friends, welcome to Mythu's LifeStyle. இன்னைக்கு நம்ம மட்டன் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மட்டன் கிரேவி செஞ்சுருந்தோம்னா அதில் இருக்கிற மட்டன் பீசஸ் எடுத்து இந்த மட்டன் தவா ஃப்ரை செஞ்சிடலாங்க. நம்ம மட்டன் கிரேவி மட்டும் எப்போவுமே செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுலேருந்து புதுசாக இந்த மாதிரி தவாவில் மட்டன் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மட்டன் கிரேவி எப்படி பண்ணணுங்கிற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வாங்க மட்டன் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட தவா இருந்தாலோ இல்லைனா இந்த மாதிரி அகலமான தோசைக்கல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலெலாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில்லையே வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிரேவியிலேயே உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம், அதனால் இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தக்காளி போட்டோம்னா ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும், அதனால் பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கிரேவியிலேருந்து எடுத்து வச்ச மட்டன் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டன் எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி ஒரு அரை கரண்டி ஊற்றிக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். மட்டன் எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. மட்டன் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் சிம்பிளாக கிரேவி மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மட்டன் தவா ஃப்ரை செஞ்சு பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.